Hi friends, welcome to Rabiya ismail cooking. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மரவள்ளி கிழங்கு. இதுக்கு வந்துட்டு மீன் தொக்கும். மரவள்ளி கிழங்கு வந்துட்டு இங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது. அதனால நான் வந்துட்டு ஃப்ரோசன்ல இங்க இருக்கு. அதை தான் நான் வாங்கி இருக்கேன். இந்த வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் வெளியே வச்சிட்டு இது வந்து ஒரு குக்கர்ல போட்டு இத வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு இது வந்துட்டு நான் கொஞ்சம் பழைய கப்பையா இருந்தா 2 விசில் வரணும். புது கப்பைனா ஒரு விசில்லே நல்லா வெந்துரும். இப்போ இதுக்கு வந்து இது வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு வேகட்டும். நம்ம இதுக்கு வந்து தொக்கு எப்படி பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம், இஞ்சி வந்துட்டு மெலிசா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே அந்த மீன் கூட சேரும்போது நல்லா அந்த மீனோட ஸ்மெல் அந்த டேஸ்ட்லாம் எடுத்துட்டு இந்த இஞ்சியுமே நல்லா இருக்கும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, இதில் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நார்மல் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்துட்டு கலருக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப உரைக்காது. இதில் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சல், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வேகட்டும். இதில் வந்து கொஞ்சமாக குடம்புளி, குடம்புளி இல்லாதவங்க இன்னும் கொஞ்சம் நார்மல் புளியே வந்துட்டு கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க சூரை மீனை வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறேன். சூரை மீனை இதில் இந்த சூரை மீன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மூடி போட்டு மூடிக்கலாம். உங்களுக்கு தண்ணியான ஸ்டேஜ்லேயே வேணும்னா கொஞ்சம் முன்னாடி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்துட்டு கப்பைக்கு சைட் டிஷ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஃபுல்லுமே வத்திரும். ஆனால் நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச கப்பை நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே எதுவுமே ஆட் பண்ணல. அதனால் இப்போ வந்து உப்பு மட்டும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு
இதில் கொஞ்சமாக கோல்டு வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து வடிகட்டிடலாம். விசில் போன உடனே ஓப்பன் பண்ணி தண்ணியை வடிகட்டிடணும். தண்ணியோட கப்பையை வச்சுருந்தோம் அப்படின்னா கப்பை ஒரு மாதிரி கசந்து போயிடும். சீக்கிரமாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கப்பையும் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் தண்ணியை வந்துட்டு நல்லா தண்ணியை நல்லா வடிச்சிடணும். இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கப்பையும் மீன் தொக்கும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.